Hi friends, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ளோ த்ரூ பைப்பின் சீரீஸில் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி ஃப்ளோ த்ரூ பேரலல் பைப்ஸு, மைனர் லாஸு, மேஜர் லாஸ் எல்லாம் போட்டிருக்கோம். ஸோ வீடியோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க, புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ ஃப்ளோ த்ரூ பைப்பின் சீரீஸ் அப்படின்னா இங்கே எப்படி இருக்குன்னா டிஸ்சார்ஜ் வந்து ஈக்குவலாக இருக்கும் எல்லா பைப்ஸ்க்கும். Q1 = Q2 = Q3 இருக்கும். பேரலில் பார்த்தீங்கன்னா discharge is equal to Q1 plus Q2 சரியா. ஃபர்ஸ்ட் பைப்பில் டிஸ்சார்ஜ் ப்ளஸ் செகண்ட் பைப்பில் டிஸ்சார்ஜ் இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் டிஸ்சார்ஜ் கிடச்சிடும். ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த ப்ராப்ளம் பார்ப்போம், உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ டிஃப்ரென்ஸ் இன் வாட்டர் சர்ஃபேஸ் லெவல் இன் 2 tanks which are connected by 3 pipes in series of length and of diameter respectively is 12 meter. Determine the rate of flow of water. Coefficient of friction is given considering minor loss, neglecting minor loss. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 பைப் கொடுத்துருக்காங்க, பைப்போட லென்த் கொடுத்துருக்காங்க, டயமீட்டர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு டிட்டர்மைன் த ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் வாட்டர், Q என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 2 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து மைனர் லாஸ் யூஸ் பண்ணி, செகண்ட் வந்து மைனர் லாஸ் இல்லாமல். ஸோ அதான் எழுதியிருக்கோம். டிஃப்ரென்ஸ் இன் ஹெட் வந்து 12 மீட்டர். இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் 3 பைப்புக்கும் தனித்தனியாக கொடுத்துட்டாங்க. 3 பைப்போட லென்த்து, டயமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே மீட்டரில் இருக்கிறதுனால நீங்கள் மில்லிமீட்டரை மீட்டராக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டே. அப்போ தான் உங்களுக்கு சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த டயக்ராம் சரியா. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு வாட்டர் சர்ஃபேஸ் லெவல் இங்கே இருக்குது. இங்கே 3 பைப் கனெக்ட் பண்ணியிருக்காங்க இன் சீரீஸில். இந்த டிஃப்ரென்ஸ் இன் வாட்டர் லெவல் பிட்வீன் த 2 tank ஹெச் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 12 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பைப்பு, அதோட லென்த்து டயமீட்டர். செகண்ட் பைப்பு லென்த்து டயமீட்டர், தேர்ட் பைப்பு அதோட லென்த்து டயமீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா டிஸ்சார்ஜ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, Q. ஸோ இதுதான் உங்களுக்கு கண்டிஷன் சரியா. இது நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிஷன் ஃபார் சீரீஸ் வந்து 3மே டிஸ்சார்ஜ் வந்து ஈக்குவலாக இருக்கும். இங்கே வர டிஸ்சார்ஜ் தான் இங்கே இருக்கும், இங்கே வர டிஸ்சார்ஜ் தான் இங்கே இருக்கும். அதான் Q is equal to, இதான் கண்டினியூட்டி ஈக்குவேஷன், A1 V1, இங்கே A2 V2, இங்கே A3 V3. இதுதான் உங்களுக்கு ஹெட்டோட ஃபார்முலா. ஸோ இதில் வந்து மைனர் லாஸ் வந்து கன்சிடர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ மைனர் லாஸில் என்னென்னா என்ட்ரன்ஸில் வர லாஸு, நெக்ஸ்ட் எக்ஸிட்டில் வர லாஸு, பைப் டயமீட்டர் சேஞ்ச் ஆகுதா அதில் வர லாஸு. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த ஃபார்முலா இருக்கும். ஸோ இது கன்சிடரிங் மைனர் லாஸ்னால் இந்த ஃபார்முலா தான் நீங்கள் எழுதணும். ஸோ இந்த ஃபார்முலா கொஞ்சம் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த 2 இதையும் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சீரீஸ் கண்டிஷனுக்கு யூஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் எழுதணும், A1 V1 = A2 V2 A3 V3. ஸோ இந்த ப்ராப்ளம் பொறுத்து நம்மளுக்கு வெலாசிட்டி கொடுக்கல சரியா, வெலாசிட்டி கொடுக்கல. நெக்ஸ்ட்டு டிஸ்சார்ஜ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா வெலாசிட்டி வந்து ஒரு டேர்ம்ஸ் ஆஃப் எனி ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு சால்வ் பண்ண போகிறோம். ஸோ Q = A1 V1 = A2 V2. ஃபஸ்ட்டு இந்த 2 எடுத்துக்கோங்க. இப்போ V2 எப்படி எழுதலாம், A1 V1 /A2 எழுதலாமா. இந்த 2 ஈக்குவேஷன் எடுத்துட்டிங்கன்னா இது எழுதலாம். ஸோ ஏரியா எப்படி கண்டுபிடிப்பீங்க, π/4. A1னா D1², A2னா D2². ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. ஸோ இது 2 கேன்சல் ஆகிடுமா, D1² D2² V1. D1 நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. டயமீட்டர் ஆஃப் ஃபஸ்ட் பைப் வந்து 0.3 மீட்டர், இது வந்து 2 மீட்டர். ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ வந்துடும். V2 = இந்த வேல்யூ வந்து 2.25 × V1 சரியா. இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷனுக்கு இந்த 2 எடுத்துக்கோங்க. எதுனாலும் எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணலாம், எதில் சப்ஸ்டியூட் பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக தான் வரும் சரியா. ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக இந்த ஈக்குவேஷன் எடுத்துருக்காங்க. A1 V1 = A3 V3. ஏன்னா எல்லாமே சேம் தானே. ஸோ இதை எடுத்து V3 வச்சு சால்வ் பண்ணியிருக்காங்க. இப்போ V3 என்ன வரும், V3 = A1 V1 / A3. இப்போது ஏரியா 1 வந்து π/4 D1², ஏரியா 3 வந்து π/4 D3² × V1. நெக்ஸ்ட் D1 D2 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு V3 = 0.5625 V1. நெக்ஸ்ட்டு 2 ஈக்குவேஷன் கிடச்சிட்டா. இது பாருங்கள், இன் டேர்ம்ஸ் ஆஃப் V1ல் இருக்குது, இதுவும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் V1ல் இருக்குது. அப்படின்னா தான் உங்களுக்கு சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சப்ஸ்டியூட் V2 and V3 இன் ஈக்குவேஷன் 1. நெக்ஸ்ட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். இதுதான் உங்களுக்கு ஈக்குவேஷன், ஹெட் லாஸ் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனில் V1 சப்ஸ்டியூட் பண்ணணும், V2 V3 நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோமா, V2 நெக்ஸ்ட்டு V3. இதை டேரெக்டாக அப்படி இல்லை சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும்.
சில சப்ஸ்டியூட் பண்ணி தான் டோட்டல் ஹெட் வந்து 12 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபார்முலாவில் டேரெக்டாக அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. v1 ஸ்கொயர் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே v1 ஸ்கொயர் பை 2g காமனாக இருக்கும். இதை எடுத்துட்டிங்க அப்படின்னா ரிமைனிங் எல்லாத்தையும் இதில் செஞ்சிட வேண்டியதான். நெக்ஸ்ட் v1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2g இன்ட்டு 12 டிவைடட் பை 118.887. v1 கண்டுபிடிக்கிறதுக்கு இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்த வேண்டியதான். ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ வந்துடும். நெக்ஸ்ட்டு q இஸ் ஈக்குவல் டு a1 v1. a1 என்னது பை பை 4 d1 ஸ்கொயர் இன்ட்டு v1. சரியா, அதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 0.945 மீட்டர் கியூப் பெர் செகண்டில் வரும். டிவைட் பை 1000 போட்டிங்கன்னா உங்களுக்கு லிட்டர்ஸ் பெர் செகண்டில் வரும். தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். If you like this video, please subscribe our channel.